இன்றைக்கி ராகி சேமியா சப்பாத்தி சோயா கிரேவி தான் செய்ய போகிறேன். ராகி சேமியாவுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ராகி சேமியாவை 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக விடணும். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் சப்பாத்தி மாவு. ராகி சேமியா வெந்துருச்சு. ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்ச ராகி சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சோயா கிரேவிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஊற வச்சுருக்கிற சோயாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள், உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி, சோயா கிரேவி, ராகி சேமியா ரெடி.